السلام عليكم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாத்தின் பார்வையில் பிற மத கலாச்சாரம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுவது குறித்து எச்சரிக்கை செய்த நபிமொழிகளையும் திருமறை வசனங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். அதுல பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்று சொன்னால், முதலாவது விஷயம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலையும் நம்பிக்கைகளிலும் அவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒத்து போகக்கூடாது. அதுல நாம அதற்கு பல்வேறு சான்றுகளை பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் அந்த முதலாவது அடிப்படைக்கு இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்பவுன் ஃபி உம்மதி மின் அம்ரி ஜாஹிலியா, என்னுடைய சமுதாயத்துல 4 விஷயங்கள் இருக்கும். 4 விஷயம் நம்முடைய சமுதாயத்துல கண்டிப்பா என்ன செய்வாங்க, மக்கள் செய்வார்கள். குறைவான மக்களாவது என்ன செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. அந்த 4 விஷயங்களுமே அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களாகும். 4 விஷயம் ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஆனா சமுதாயத்துல உள்ள மக்கள் 4 என்ன செய்வாங்க, செய்வாங்க. அதுல லா எத்ருக்கூன அந்த விஷயங்களை அவர்கள் விடமாட்டார்கள். முதலாவது விஷயம் அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்ஸாப், குலப்பெருமை பேசுவது, பாரம்பரியத்துல பெருமை பேசுறது. எங்க குடும்பத்தை மாதிரி வருமா, எங்க பாரம்பரியத்தை மாதிரி வருமா என்று பேசுவது. இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட என்ன செய்யும், அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த குடும்ப பெருமை, பாரம்பரிய பெருமை, இதெல்லாம் பேசுறது. நாளை மறுமையில இதை வச்சு அல்லாஹ் கிட்ட ஏதாவது புண்ணியம் இருக்கான்னு கேட்டா, மறுமைக்கு இந்த குலப்பெருமையில பாரம்பரிய பெருமையில எந்த விதமான புண்ணியமும் என்ன செய்யாது, கிடையாது. 2வது விஷயம் தானுஃபில் அன்சாப், அடுத்தவங்களுடைய பரம்பரை என்ன செய்யறது, குத்தி காட்டி பேசுறது. இதுவும் நம்ம கிட்ட இருக்கும். யாராவது ஒருத்தவங்க தப்பு செஞ்சிடும் வச்சுக்கிறீங்க, அவன் குடும்பமே அப்படித்தான்பா, அந்த காலத்திலேயே அவங்க பாட்டனார் அப்படி செஞ்சாரு, நம்ம ஒரு பாஷையில அவங்க நல்லாப்பவே இப்படித்தான் என்ன செஞ்சாரு, இருந்தாரு, அவன் குடும்பமே இப்படிப்பட்ட குடும்பம் தான். இது எல்லாத்தையும் நம்ம அடிக்கடி என்ன செய்ய, இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம பேசுறோம். இது ஒரு இஸ்லாமிய பண்பாடு கிடையாது. இது ஜாஹிலியத். மக்கா முஷ்ரிக்கீன்கள் இருந்தாங்களா இல்லையா, அவர்களுடைய பண்பாடு. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. 3வது வல் இஸ்திஸ்கா பின் நுஜும், நட்சத்திரத்தை கொண்டு மழையை தேடுவது. இந்த நட்சத்திரம் இங்க தோண்டிடுச்சு, அதுல அதிகமான நம்ம மக்கள்கிட்ட ராசிபதன் பண்பாடு அல்லாஹ் ஓரளவு காப்பாத்தி இருக்கிறான். யாரு அதுல மூழ்கி இருக்கிறாங்களோ, மேஷம், ரிஷபம், கடகம், மிதுனம், இப்படிலாம் ராசிபதன் பாக்குறாங்களா இல்லையா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த நட்சத்திரம், இந்த புதன் கிரகம் இங்க தோண்டிடுச்சு, சுக்கிரன் இங்க வந்துட்டான், சனி இங்க இடம்பெயர்ந்துருச்சு, அதனால மழை பெய்யும், மழை பொழியக்கூடும் என்று ராசிபதன்களை வைத்து மழை வேண்டுவது. இதுவும் கணிசமான முஸ்லிம்கள்ட்ட இந்த ஜாஹிலியத்துடைய பண்பாடு இருக்கிறத பார்க்கிறோம். 4வது வன்னியாகத்து, ஒப்பாரி வைக்கிறது. நாம யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா கண்ணீர் விட்டு அழுவது தப்பு கிடையாது. ஆனால் ஒப்பாரி வைத்து ஏதாவது வாசகங்களை சொல்லிக்கிட்டு, எங்க வாப்பா நீங்க போயிட்டீங்களே, நீங்க இருந்தா அப்படி சாதிச்சிருப்பீங்களா, இப்படி சாதிச்சிருப்பீங்களா, மௌத்து நடந்தாச்சு, வாப்பா மௌத்தானாலும் சரி, இம்மா மௌத்தானாலும் சரி, புள்ள மௌத்தாயிட்டாலும் சரி, கணவர் மௌத்தானாலும் சரி, யாரு மௌத்தானாலும் மௌத்து என்பது எல்லாருக்கும் உலகத்தோடு போய்தான் ஆகணும். அப்ப எங்க வாப்பா இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, தலைகீழா புரட்டி இருப்பாரு. நீங்க போயிட்டீங்களே, எங்களுக்கு யார் இருக்கிறா, நாங்கெல்லாம் அனாதைகள் ஆயிட்டோமே,
யாரெல்லாம் ஏன் ரூகையாவது எடுத்துக்கிட கூடாதா? மையத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது ஏன் ரூஹ நீ என்ன செஞ்சுக்க, எடுத்துக்க, எங்க வாப்பாக்கு ரூஹ என்ன செஞ்சிரு, திருப்பி கொடுத்துரு. அப்ப இந்த ஒப்பாரி வைக்கிறதுல வந்து என்ன இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய விதிய மறுக்கிற ஒரு தன்மை இருக்கு. நம்முடைய ஈமானுடைய அடிப்படை வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நமக்கு ஏற்படக்கூடிய நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய விதிப்படி ஏற்படுதுங்கிற நம்பிக்கை நமக்கு ஆழமானதுன்னு வச்சுக்கிடுங்க. ஏதாவது துன்பம் வரும்போது அழுவது தப்பு கிடையாது, கண்ணீர் விட்டு என்ன செய்யலாம், அழலாம், நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கலாம். யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நீ ஒரு பிரதி உபகாரம் கொடு, நல்ல வார்த்தை சொன்னா தப்பு கிடையாது. ஆனால் ஒப்பாரி வைத்து அவருடைய பெருமைகளை சொல்லி அவர் இருக்கும்போது நடந்ததையெல்லாம் சொல்லி இப்பதானே நாங்க எங்களை புத்தாவுக்கு கூட்டு போறோம்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டீங்களே, இந்த மாதிரி என்ன செய்யறது, ஏதாவது வார்த்தைகளை சொல்லி ஒப்பாரி வைத்து அழுவது என்பது ஜாகிலியத்துடைய பண்பாடு. நம்ம சமுதாயத்துல இருக்குதா இல்லைங்களா? என்ன சொல்ல போனா, இந்த மைய வீட்டுக்கு போற பெண்கள்ல கணிசமான பெண்கள் யார் அழுகுறான்னு பாக்குறதுக்குன்னே போவாங்க. என்ன பாதம்மா, என்ன சொல்லி அழுகுறாங்க, என்னமெல்லாம் வாசகத்தை சொல்லி அழுகுறாங்க, அதை உன்னிப்பா என்ன செய்யறது, கவனிக்கிறது. அதே போன்று யாராவது ஒப்பாரி வைக்காம இருந்தா கொஞ்சமாவது ஈவிரக்க இருக்கா, பேசாம கல்லு குத்தி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கு பாரு, அதை என்ன செய்யறது, பேசுறது. அப்ப இந்த மாதிரி ஒரு பண்பாடு வந்து சமுதாயத்துல வந்து ஊறி போய் இருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த ஒப்பாரி என்பது நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்நாயிகா இதாலம் தத்து கபல மோத்திகா, ஒப்பாரி வைக்கக்கூடியவள் அவள் செய்த பாவத்திற்கு உண்மையிலே வருத்தப்பட்டு அவள் மௌத்தாவதுக்குள்ள அவள் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால், துகாமும் யௌமல் கியாமத்தி வலைகா சிர்பாலும் மின் கத்ரான், மறுமை நாள்ல அவளுக்கு வந்து தாராதான ஒரு நீலங்கி அணிவிக்கப்படும். தார் இருக்கு பாருங்க, ரோடு போற தார், அல்லது மரப்பிசின், மரத்துல வந்து அப்படியே அந்த முருங்கை மரம் அதுல என்ன மரப்பிசின் வந்துடும், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் என்ன செய்யப்படும், மறுமை நாள்ல அணிவிக்கப்படும். வதிரோமின் ஜரப், சொறி சிறங்கு உருக்கு சட்டை என்ன செய்யப்படும், அணிவிக்கப்படும். அந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு வேதனை செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது வந்து ஜாகிலியத்துடைய ஒரு பழக்கம். அடுத்தவங்களுடைய நம்முடைய குலப்பெருமை பேசுவது, அடுத்தவங்களுடைய பாரம்பரியத்தை குத்தி காட்டி பேசுவது, நட்சத்திரங்களை கொண்டு ராசி பலன்களை கொண்டு மழை வேண்டுவது, ஒப்பாரி வைப்பது, இவையெல்லாம் ஜாகிலியத்துடைய பழக்க வழக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று இந்த புனித மரங்களை உண்டாக்குறது, புனித மரங்கள் உண்டாக்க நம்ம பார்க்கிறோம். தர்காக்கள்ல எல்லாம் சர்வசாதாரண செய்றாங்க, புனித மரங்கள் ஏதாவது ஒரு வேப்ப மரம், ஆலமரம், பூவரச மரம், இதுல வந்து கொடி ஏற்றிக்கிட்டு அந்த மரங்களை என்ன செய்யறதுன்னா புனிதமாக கருதுவது. சையத் ஃபாத்திமா தர்கா, ஆத்தங்கர சையத் ஃபாத்திமா தர்காவுக்கு போய் அந்த மரத்தை சுற்றி என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்து ஊத்துவாங்க. அது போன்று தெருக்கல்ல யானைகளை பற்றி கொண்டு வரும்போது அந்த கொடிக்கலைகளை என்ன செய்யறது, தொட்டு கும்பிடுறது, அதுல உள்ள பூவை வந்து ரொம்ப புனிதமா என்ன செய்யறது, நினைக்கிறது. தர்காக்குள்ள அந்த கொடிக்கலையை கொண்டு போகும்போது ஒரு குரூப் தலப்பா கட்டி குரூப் நிற்கும், இந்த குண்டு கட்டி கட்சியெல்லாம் இங்க பார்க்கலாம், வீடியோக்கள் வருஷம் வருஷம் வெளியே வரும். அப்ப அங்க அதை தொட்டு என்ன செய்வாங்க, அந்த கொடிக்கலையை தொட்டு என்ன செய்வாங்க, கும்பிடுவாங்க. இந்த மாதிரி புனித சின்னங்களை, புனித மரங்களை உண்டாக்குறது வந்து இது பிரமத கலாச்சாரம். ஒரு முஸ்லிம் கலாச்சாரம் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, திருமிதியில 2180வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு வாகித் அல்-லைசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹைபர் யுத்தத்துக்கு செல்லும் போது ஒரு முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு மரம், இலந்தை மரம், நம்ம வந்து வேப்ப மரத்தை புனித மரமா கருதுவாங்க, ஆலமரத்தை கருதுவாங்க, பூவரச மரத்தை கருதுவாங்க, பல மரங்களை கருதுவாங்க. அந்த காலத்துல வந்து நபிகள் நாயகம் காலத்துல இலந்த மரத்தை என்ன செய்வாங்க, மக்கா காஃபிர்கள் புனிதமா கருதுவாங்க. அந்த மரத்துக்கு பேரு தாத்வான்வாத், தொங்க விடக்கூடிய மரம் பேரு. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இந்து சமுதாயத்துல அந்த பழக்கம் அப்படி இருக்கும். குழந்தை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு தொட்டில் மாதிரி செஞ்சு என்ன செய்வாங்க, மரங்கள்ல போய் தொங்க விடுவாங்க. தொங்க விட்டோம்னா அவங்களுக்கு என்ன செய்யும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலர் மரங்களுக்கு வந்து சேலை என்ன செய்வாங்க, உடுத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல என்ன செய்வாங்க, இந்த தர்காக்கள்ல போய் மரங்கள்ல போய் கொடி என்ன செய்வாங்க, கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சு அவங்க ஹாஜத்தை என்ன செய்யும், நிறைவேறும். அப்ப இந்த மாதிரி முஷ்ரிக்கீன்களுக்கு ஒரு மரம் இருந்தது, இழந்த மரம். அந்த மரத்துக்கு அவங்க வச்ச பேரு தாத்வான்வாத்னா தொங்க விடக்கூடிய மரம் அப்படின்னு பேரு. அதுல வந்து தங்களுடைய ஆயுதங்களை என்ன செய்வாங்க, தொங்க விடுவாங்க. அப்போ
ஒரு சில இஸ்லாத்தை புதுசா ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள், அவங்க இஸ்லாமிய கொள்கை சரியா தெரியாததுனால அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இஜஅல் லனா தாத்து அன்வாத் கமா லஹும் தாத்து அன்வாத், அவங்களுக்கு தாத்து அன்வாத் இருக்கிற மாதிரி எங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு புனித மரத்தை, தாத்து அன்வாத் மரத்தை நீங்க உண்டாக்குங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். இந்த மாதிரி ஒரு மரங்களுக்கு ஒரு புனிதத்தன்மை, ஒரு பரக்கத்து, அது கீழே உட்கார்ந்தா நமக்கு பரக்கத்து கிடைக்கும், அதுல ஏதாவது தொங்க விட்டா நமக்கு பரக்கத்து கிடைக்கும், இப்படி நினைக்கிறது எல்லாமே ஷிர்கான காரியங்கள். சிலை வழிபாட்டுக்கு அதுக்கு என்ன கிடையாது, எந்த வித்தியாசம் கிடையாது. ஒரு கல்லை உருவமாக செய்து அதை வணங்கினால் அதுக்கு ஒரு புனிதம் இருக்கு என்று சொல்வது எப்படியோ அதே நம்பிக்கை தான் ஒரு மரத்துக்கு ஒரு புனிதம் இருக்குது, அந்த மரத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா நமக்கு பரக்கத்து கிடைக்கும், அந்த மரத்துல ஏதாவது தொங்க விட்டா நமக்கு நல்லது நடக்கும் அப்படி நினைக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு இணை வைப்பு காரியத்தை விட்டும் அல்லாஹ் தூயவன். சுப்ஹானல்லாஹ். ஹாதா கமா கால மூசா, இது மூசாவுடைய சமுதாயம் சொன்னதை போன்று இருக்கிறது. என்ன கௌமு மூசா, மூசாவுடைய சமுதாயம் சொன்னதை போன்று இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரவேலர் சமுதாயத்தை ஃபிரௌன்ல இருந்து காப்பாற்றி அழைத்து செல்லும் போது ஏராளமான சான்றுகள், அவங்களுக்கு அற்புதங்கள் காட்டப்பட்டுச்சு. கடலை பிளந்து அவங்க ஃபிரௌனுடைய கூட்டத்தை மூழ்கடித்து அந்த சமுதாயத்தை அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, சிலை வழிபாடு செய்யக்கூடிய சமுதாயத்தை கடந்து போறாங்க. கடந்து போகும்போது மூசா நபியிட கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி வச்சு கும்பிடுறதுக்கு ஒரு சிலை இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சிலையை உண்டாக்கணும்னு கோரிக்கை வச்சாங்க. அப்போ மூசா நபி சொன்னாங்க, அவங்க வச்ச கோரிக்கையை பத்தி சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவர்களுக்கு நிறைய கடவுள் சிலைகள், கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு கடவுள் நீங்க என்ன செய்யுங்க, ஆக்குங்க. அப்போ வல்லதி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசாவுடைய சமுதாயம் எப்படி சிலை வழிபாடுகாரர்களை போன்று தங்களுக்கு ஒரு சிலை வேண்டும் என்று கேட்டார்களோ அது போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு விட்டீர்கள். அப்ப இஸ்லாம் சிலை வேறு, மரம் வேறு, தாயத்து வேறு, தகடு வேறு இப்படிலாம் பிரிச்சு பார்க்காது. எந்த பொருளா இருந்தாலும் ஒரு பொருள் நமக்கு நல்லதை கொண்டு வரும், தீயதை தடுக்கும் என்று நாம் நம்பிக்கை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பொருளை நாம் வணங்கி விட்டோம். ஒரு பூசணிக்காய் வீடு கட்டும் போது பூசணிக்காய் தொங்க விடுறாங்க. அதே போன்று நம்ம ஊர்களில் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. என்ன செய்வாங்கன்னா, வீட்டு மாடியில பானை என்ன செஞ்சிருப்பாங்க, கவுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பானையில என்ன செய்வாங்க, புள்ளிகள்லாம் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது சீனா தாரத்தை என்ன செய்வாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. அதே போன்று வீட்டு வாசப்படியில் என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா ஒரு கட்டையை வச்சிருப்பாங்க. ஒரு கட்டையை வச்சோம்னா வீட்டுக்குள்ள என்ன செய்யாது, பேய் பிசாசு வராது. எந்த ஒண்ணா இருந்தாலும் சரி அது நமக்கு நல்லதை கொண்டு வரும், கெட்டதை தடுக்கும் என்று நாம் நம்பி விட்டோம் சொன்னோம்னா நாம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துவாவை அந்த படைப்பினங்கள்ட்ட கேட்டோம். துவாவு ஹுவல் இபாதா, துவா என்பது வணக்கம். அப்ப அந்த வணக்கத்தை நாம இறைவன் அல்லாதவங்க செஞ்சோம் சொன்னோம்னா நாம் அல்லாஹ்க்கு இணை வைக்கிற பாவத்தை செஞ்சிட்டோம். அப்ப நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறது அவனுமே சத்தியமாக, லதர்கபுன்ன சுன்னத மன் கான கப்லக்கும், நீங்கள் உங்களுக்கு முன்வாழ்ந்தவருடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்ப இந்த பொருட்களுக்கு தாயத்து, தகடு, இந்த மாதிரி பொருட்களுக்கு நன்மையை கொண்டு வரும், தீமையை தடுக்கும் நம்புறோம் பாருங்க. இது எல்லாமே பிரமத கலாச்சாரம், ஜாகிலியத்துடைய கலாச்சாரம். என்ன செய்ய, நம்ம ஊர்களில் கழிச்சு வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கும். ஏதாவது வெத்தில அதை இதை சேர்த்து 4 தடவை ஏதாவது ஒரு கிளவியை கூப்பிட்டு தலையை சுத்தி துப்புமான் துப்ப சொல்லி ₹1 ₹2 வச்சு எடுத்து போட்டுருவாங்க. போட்டவன அவங்க நம்பிக்கை என்ன, ஏதாவது இந்த ₹1 ₹2 ஆசைப்பட்டவன் அதை எடுத்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அந்த நோய் யாருக்கு போயிடுமா, அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு என்ன செஞ்சணும், போயிடும். இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம், ஜாகிலியத்துடைய கலாச்சாரம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஒரு தடவை மெயின் ரோட்ல இருந்து அப்படியே அட்டக்குள தெரு வழியா வரும்போது எனக்கு முன்னாடி ஒரு டாக்ஸி போகுது. பார்த்தா ஒவ்வொரு சந்திலையும் முட்டை வெளியே விழுந்துகிட்டே இருக்கு. சின்ன வயசுல என்னடா இது, ஒரு 10, 15 வயசு 20 வயசு வைங்களேன், முட்டை ஒவ்வொரு சந்திலையும் முட்டை வெளியே விழுது. எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப வீட்டுல எங்க அம்மாட்ட கேட்டேன், அம்மா எனக்கு முன்னாடி ஒரு காது போச்சு, ஒவ்வொரு சந்தில திரும்பும் போது முட்டை வெளியே விழுது. என்ன கேட்டோம்னா, குழந்தை பெற்றவங்களை கூப்பிட்டு வரும்போது அந்த தாய் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறத என்ன செய்யுது, முட்டையை வெளியே வீசுறது. அப்ப எவ்வளவு ஜாகிலியத்து கலாச்சாரம் நம்ம ஊர்கள்ல குடியிருந்திருக்கு பாருங்க. இது எல்லாமே முஷ்ரிக்கீன்கள்ட்ட இருந்த ஒரு பழக்கம். அதே மாதிரி பறவைகளை வச்சு என்ன செய்யறது, சவுனம் பார்க்கிறது, ஏராளமான கலாச்சாரங்களை சொல்லிக் கொண்டே போகலாம்.
இந்த மாதிரி கலாச்சாரங்கள் எல்லாமே பிற மத கலாச்சாரங்கள். அது நம்ம முஸ்லீம்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வரக்கூடாது. அது போன்று சமாதிகளை புனிதமா கருதுறது. இஸ்லாமிய மார்க்கத்துல நாம பொது மையவாடியில அடக்கம் பண்றோம். மண்ணை எவ்வளவு தோன்றோமோ அந்த மண்ணை நம்ம குமுசலா செஞ்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். அது 6 மாசமோ 1 வருஷத்துலயோ அந்த மண்ணை மக்கி போகவும் செய்யும், மக்கி போகாம இருக்கும். அது இல்லாம கபறுகளை கட்டுறது, கபறுகளுக்கு பத்தி பொருத்தி வைக்கிறது, கபறுகளுக்கு ஒரு அது அழியாம செய்யறது, பாதுகாக்கிறது, இது எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. கபறுகளுக்கு மேல கட்டடம் கட்டுறது, இது எல்லாமே யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக கடுமையாக இதனை செஞ்சிருக்கிறாங்க, எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏராளமான உரைகள்ல ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லி இருக்கிறோம். இந்த தலைப்புக்காண்டி ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நம்ம என்ன செய்வோம், இந்த டாபிக்கை கடந்து போயிடுவோம். சஹீஹுல் புகாரில 434வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் நாயகம் காலத்துல எகிப்து தேசம் கிறிஸ்தவ நாடா இருந்துச்சு, இப்ப அது முஸ்லீம் நாடு. அங்க ஃபுல்லாமே சர்ச்சு தான். சர்ச்சு என்ன செய்வாங்க, சமாதிகளை அடக்கி அந்த சமாதிகளுக்கு மேல நபிமார்களுடைய படங்களை வச்சிருப்பாங்க. நபிமார்கள் சமாதி கட்டியிருப்பாங்க, நல்லடியார்களுக்கு சமாதி கட்டியிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய மொய்தி அப்துல் காதர் ஜெயிலானி, திராப் சைபுல்லா ராஜா, யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க நல்லவங்களா கட்டாலும் நமக்கு தெரியாது. ஆனா எகிப்து தேசத்துல நிறைய நபிமார்கள் அந்த பூமியில வந்ததுனால நபிமார்களுடைய சமாதிகளை கட்டி வச்சு நபிமார்களுடைய படங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, சமாதிக்கு மேல வச்சிருப்பாங்க. நல்லடியார்களுடைய சமாதிகளை கட்டி நல்லடியாருடைய படங்களை வச்சிருப்பாங்க. அப்ப இதையெல்லாம் பாக்குறாங்க. அப்போ உம்மு சலமா எகிப்து தேசத்துக்கு போகும்போது அங்க இந்த மாதிரி தர்காக்களை கட்டி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்போ ரசூலாட்ட இந்த மாதிரி நான் எகிப்து தேசத்துக்கு போனேன், சமாதிகளை கட்டி வைத்து அங்க படங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, உலாயிக்க கௌமுன், அந்த சமுதாயம் இருக்கிறார்களே, இதா மாத்த ஃபீஹிமுல் அப்து சாலிஹ், ஒரு நல்லடியார் மரணித்து விட்டார், அது ரஜுல் சாலி அல்லது ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டார். இன்னும் சில அறிவிப்புகள்ல ஒரு நபியோ நல்லடியாரோ மரணித்து விட்டால் பனோ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபரின் மீது ஒரு வணங்கும் இடத்தை செய்து விடுவார்கள், உண்டாக்கி விடுவார்கள். வணங்கும் இடம் என்று சொன்னால் வாங்க சொல்லி தொழுகிறது மட்டும் வணங்கும் இடம் கிடையாது. அந்த கபருக்கு போனா அந்த கபரு நமக்கு நல்லதை தடுக்கும், நல்லதை கொண்டு வரும், தீயதை தடுக்கும். அங்க போனா பரக்கத்து, அங்க உட்கார்ந்தா பரக்கத்து, இப்படி நினைத்தாலே அது வணங்கும் இடம் தான். நம்ம பள்ளிவாசல மட்டும்தான் அந்த நம்பிக்கை வைக்கணும். பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தாலே வீட்டில் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது 27 மடங்கு நன்மை. ஒரு தொழுகையை தொழுது விட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து இருந்தாலும் நம்ம தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறோம். குளிப்பு கடமையோட ஒரு இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா அது பள்ளிவாசலுக்கு உள்ள மட்டும்தான் வரக்கூடாது. இப்படி நிறைய ஒழுக்கங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு மட்டும்தான் இருக்கு. மற்ற எந்த இடத்துக்கும் இந்த மாதிரி ஒழுக்கங்கள் மார்க்கத்துல சொல்லப்படல. இவங்க அந்த இதற்குள்ள எங்க கொடுப்பாங்க, தர்கா கொடுப்பாங்க. அங்க போய் தீயை தொட்டு கும்பிடுறது, அங்க உட்கார்ந்தா பரக்கத்து, அங்க உள்ள போனா பரக்கத்து, அங்க உட்கார்ந்து குர்ஆன் ஓதுனா பரக்கத்து, இந்த மாதிரி செய்யறாங்க பாருங்க. அது நபியா சொல்லி காட்டுறாங்க. இந்த மாதிரி அதை வணங்கும் இடமாக வணங்கும் இடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள். இந்த படங்களை எல்லாம் அங்கே அவர்கள் வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல படைப்பிடங்கள்லயே ஒரு மோசமான படைப்பு இருக்க முடியும் சொன்னோம்னா இவங்க தான். நம்ம சொல்லுவோம் பன்றி கெட்ட மோசமான படைப்புங்கிறோம், பல நஜீஸான பன்றி சொல்லுவோம். ஆனால் அதை விட மோசம் என்னது, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே சாக்கடை புழுக்களை விட ரொம்ப கேவலமானவர்கள் இவங்க தான் அல்லாஹ்வுடைய படைப்புல நபியா சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 1212வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க எழுந்திருக்க கூட முடியல. அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜிதா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. நபிமார்களின் சமாதிகளை எல்லாம் அவர்கள் வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானவங்க வீட்டில் தான் மௌத்தாகிறாங்க. அந்த இடத்துல அடக்கம் பண்ணி அந்த இடத்துக்குள்ள யாரும் போக முடியாத மாதிரி சுத்துகனை செஞ்சிடறாங்க, ஒரு கட்டடத்தை கட்டிடுறாங்க. கட்டடம் எதுக்காண்டி, தர்காக்காண்டி இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பள்ளிவாசல் ஆக்கிட கூடாதுங்கிறதுக்காண்டி சுத்துக்கும் சவர் உயரமா வெளியே இருந்து பார்த்தா கபர் என்ன செய்யாது தெரியாது. அப்ப அந்த மாதிரி மறைச்சிட்டாங்க. நபியா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க,
ஃபலவுலா தாக்க, இந்த பயம் மட்டும் இல்லை என்று சொன்னார். கபரு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சிருந்தோம்னா யாரும் அறியாத மக்கள் அதுக்கு போய் சஜிதா பண்ணிடுவான், அதுக்கு போய் கையேந்திடுவான். அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. நபிகள் நாயகத்துக்கு கபரை வந்து ஒரு வணங்குமிடமா ஆக்கிவிடக் கூடாது என்ற பயம் மட்டும் இல்லை என்று சொன்னால், உபரிச கபருஹு, அவங்களுடைய கபரு எல்லாரும் பார்க்கிற மாதிரியே வைக்கப்பட்டிருக்கும். கைர அன்னஹு ஹுஷியா இத்தஹத மஸ்ஜிதன், அது ஒரு வணங்கும் இடமாக எடுத்துக்கொள்ளப்படுமோ என்று அஞ்சப்பட்டது. அப்ப ரசூல்லா மௌத்தானவன சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அந்த கபரை மறைச்சு 4 புறமும் சுவர் கட்டிடுறாங்க. எதுக்காக கட்டுறாங்கன்னு சொன்னோம்னா, யாரும் அங்க போய் என்ன செஞ்சிடக்கூடாது, கையேந்தி விடக்கூடாது, அதை தடுப்பதற்காக செஞ்சாங்க, செய்தார்கள். அதே போன்று முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல்லா மௌத்தாவதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன மன்கான கபலக்கும் கானு யத்தஹிதுன குபூர் அன்பியாயிஹிம் வ சாலிஹிஹிம் மசாஜிதா, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய நபிமார்கள் மற்றும் நல்லடியார்களின் சமாதிகளை எல்லாம் வணங்கும் இடமாக எடுத்துக்கொண்டார்கள். அதா அறிந்து கொள்ளுங்கள், ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித, நீங்கள் கபறுகளை வணங்கும் இடங்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், நான் அதை விட்டு உங்களை தடுக்கிறேன். ரசூலா யூத கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று எதை தடுத்தார்களோ அந்த தர்கா வழிபாடு இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட அப்படியே உள்ள நுழைஞ்சிருக்குதா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய நீங்க ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றி ரசூலா முன்னறிவு செஞ்சுட்டு போனாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துல அது நுழைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படியே உள்ளக்க நுழைந்து தர்கா வழிபாடு இன்றைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் தரீக்கத்து ரீதியா, கட்சி ரீதியா, நம்ம ஊர்ல 4 கட்சி இருக்குத, எதான் அடிப்படையில? தர்கா வழிபாடு அடிப்படையா வச்சுதானே. தர்கா வழிபாட்டு அடிப்படையா வச்சுதான் 4 கட்சி 5 கட்சி அசைக்க முடியாத அளவுக்கு இந்த கபரு வழிபாடு வந்து எல்லா இடத்திலும் நீக்கமா நிறைந்திருப்ப பார்க்கிறோம். பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு இந்த தர்கா வழிபாடை அழிய விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்திகள் அல்லாஹ்க்கு என்ன செஞ்சுக்கணும், பயந்துக்கணும். நாளைக்கு அல்லாஹ்க்கு என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. 1000 காரணத்தை சொன்னாலும் சரி, எங்களுக்கு அப்படி நிர்பந்தம் இப்படி நிர்பந்தம் என்ன சொன்னாலும் உள்ளத்துல உள்ளது அறியக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த மாதிரி இந்த தர்கா வழிபாடு என்பது அது யூத கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. அதே போன்று பிரமத கலாச்சாரங்கள் ஒண்ணு என்னன்னு சொன்னோம்னா, யூதர்கள்ட்ட இருந்து நமக்குள்ள நுழைந்த ஒரு கலாச்சாரம். அல்லாஹ்வுடைய கிருபை நம்ம சமுதாயம் அதுல வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னோம்னா, பெண்களுக்கு வந்து மாதவிலக்கு ஏற்பட்டுன்னு வச்சுக்கிறீங்க, வீட்டை விட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஓரத்துல ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க எதை தொட்டாலும் தீட்டுன்னு சொல்லக்கூடிய சமுதாயம் யூத சமுதாயம். சஹீல் புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யூத சமுதாயம் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள் வந்து மாதவிலக்கு ஆயிட்டாங்கன்னு சொன்னோம்னா அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட வந்து வீடுகளுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ் தூதரே, நாங்க வந்து அவங்க இப்படி செய்யறாங்க, நாங்க எப்படி நடந்துக்கிறது? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைக்கிறான் சூரத்துல் பக்ராவுல. எஸ் அலூனக அனில் மஹில், நபியே மாதவிலக்கு பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். குல் ஹுவ அதன், அது பெண்களுக்கு ஒரு தொந்தரவு, ஒரு கஷ்டம். அந்த மாதவிலக்கு காலத்துல நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, தாம்பத்தியத்தை மட்டும் விட்டு விளைவிக்கிடுங்க. அப்ப நபிகள் சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, புறந்தள்ளி வைக்கிறது, தொட்டா தீட்டுன்னு சொல்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இது மட்டும்தான் தடை. மற்ற எந்த ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, யூதர்களை போன்று நாம் நடந்து கொள்ள கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வழிகாட்டுறாங்க. இது இந்த செய்தி யூதர்களுக்கு தெரிகிறது. அப்போ அந்த யூதர்கள் எல்லாம் பேசுறாங்க, மா யுரீது ஹாதா ரஜுலு யதஅ மின் அம்ரினா ஷையன் இல்லா காலஃபனா ஃபீ, இந்த மனிதர் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மாற்றமாக என்ன செய்யறாரு, வழிகாட்டுகிறார் என்று அந்த யூதர்களை பேசக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தை ஒழிச்சு கட்டினாங்க. அப்ப இந்த மாதிரி கலாச்சாரங்கள் எல்லாம் இப்படி நினைக்கிறது இன்னைக்கும் பல சமுதாயங்கள்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரி கலாச்சாரங்களை எல்லாம் இஸ்லாம் என்ன செஞ்சது, இல்லாமல் ஆக்கியது என்பதை பார்க்கிறோம். அடுத்து பிரமத கலாச்சாரத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நிறைய சொல்லலாம், இருந்தாலும் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம்ல. அப்ப முதலாவது விஷயம் அவங்களுடைய வணக்க வழிபாடுகள், அதுபோன்று அவங்களுடைய நம்பிக்கைகள். இதுல நாம அவங்க ஒத்து போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, நாம அந்த கலாச்சாரத்தை பின்பற்றிட்டோம். ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, அவங்களுடைய திருவிழாக்களை நாம கொண்டாடுறோம் வச்சுக்கிடுங்க, அது பிரமத கலாச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வந்து
புதிய புதிய கண்டுபிடிப்புகளினால் நபிகள் நாயகம் செய்யாம விட்ட விஷயங்கள் இருக்கு. இவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வந்து மன்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்காண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுறான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல கான்கிரீட் போட்டு கட்டுங்க, டைல்ஸ் வச்சு கட்டுங்க, ஏசி வச்சு கட்டுங்கன்னா சொல்லல. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும்போது அவங்க கூரை கொட்டகையை வச்சு என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல் அமைச்சாங்க. அதுக்கடுத்து டெக்னாலஜி கூட 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 இன்னைக்கு மனித சமுதாயம் பல்வேறு வகைகள்ல ஒரு காலத்துல ஓடுகளை வச்சு பள்ளிவாசல் கட்டினாங்க. அதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு என்ன செஞ்சாங்க, கான்கிரீட் போட்டு பள்ளி நம்ம என்ன செய்யறோம், கட்டுறோம். பள்ளி கட்டுறதுங்கிறது தான் மார்க்க சட்டம். எதை வச்சு கட்டணுங்கிறது என்ன கிடையாது, மார்க்க சட்டம் கிடையாது. அதுக்கு இஸ்லாம் தடுக்கவும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து கான்கிரீட் போடாம இருந்தாங்களா இல்லையா? எதனால இருந்தாங்க? இந்த கண்டுபிடிப்பு அன்னைக்கு என்ன செய்யல, இல்ல. கான்கிரீட்ங்கிறது உலக கண்டுபிடிப்பு, இது நபிகள் நாயகம் காலத்துல இல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் எந்த ஒரு இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல செய்ய முடியும், அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அவங்க எதை செய்யலையோ அது நாம திருவிழாவா கொண்டாடுறோம் வச்சுக்கிடுங்க, அது பிற மத கலாச்சாரம் தான். இப்ப நபிகள் நாயகம் காலத்துல வந்து பிறந்த நாள் விழா உண்டா? பிறந்த நாள் விழா என்பது நபிகள் நாயகம் காலத்துல கிடையாது. இந்த கான்கிரீட் மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல கண்டுபிடிக்கப்படலன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு தான் கொண்டாட முடியுமே. பிறந்த நாள் விழா கொண்டாட முடியுமா, முடியாதா? கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள், யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள், பல்வேறு சமுதாயங்கள்ல பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் சொல்றாங்களே, கிரகணம் பிடிக்கக்கூடிய அன்னைக்கு நபியுடைய மகன் இறந்ததினால் கிரகணம் பிடித்து விட்டதுங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, யாருடைய பிறப்புக்காகவும் இறப்புக்காகவும் என்ன செய்யாது, கிரகணம் பிடிக்காது. இந்த கிரகணத்தை பார்த்தா நீங்க தொழுங்க. அப்போ ஒரு பிறப்பை இறப்பை சிறப்பாக கொண்டாடுவது யாருடைய கலாச்சாரம்? அந்த யூத நசாராக்கள் ஜாகிலியத்துல உள்ள ஒரு கலாச்சாரம். இன்றைக்கு மறைமுகமான முறையில மார்க்க அறிஞர்கள் பேர்ல வீட்டுக்குள்ள என்ன செய்யலாம், ரகசியமா அவர் சந்தோஷப்பட்டா தப்பு கிடையாது. அது எதுக்குங்கிற ஒரு 2 பேர் சந்தோஷப்படுறான்னு வச்சுக்கிட்டு அவன் எதுக்கும் சந்தோஷப்பட்டுட்டு போறான். நீ வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து சந்தோஷப்படு, நீ வந்து உன் புள்ள வயசுக்கு வந்துட்டு அதுக்காக அவன் சந்தோஷப்பட்டு சொல்லியா கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு வீட்டுல ஒரு குழந்தை வயசுக்கே வரல, அவங்க திடீர்னு வயசுக்கு வந்து வச்சு சந்தோஷப்படுறாங்க, நம்ம போய் சொல்லி கொடுத்து நீ வீட்டுக்குள்ள கணவன் மனைவி நீங்க 3 பேர் உட்கார்ந்து சந்தோஷப்படுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், சந்தோஷம் வந்துருமே. அப்ப ஏதாவது ஒரு விதத்துல இந்த மாதிரி பிறமத கலாச்சாரத்தை உள்ள திணிக்கிறோம் வச்சுக்கிறீங்க. மார்க்கத்துல வந்து எதற்கு தடை இருக்குதோ அதை தடை இல்லை என்ற பெயர்ல வந்து அனுமதிச்சாலும் அது மார்க்கத்துல ஒரு பிதா உண்டாக்குறது. பிறமத கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கு மார்க்க தடை இருக்கு. இதெல்லாம் தடை இல்லை, இதெல்லாம் உலக விஷயம், நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கிடுங்க. இதுவும் தடை, மார்க்கத்துல தடை உள்ள ஒன்றை தடை இல்லை என்று ஆக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அல்லாஹ் ரசூலுக்கு தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாட்டம், மேரேஜ் டே கொண்டாட்டம், இந்த மாதிரி பல்வேறு விதம் எந்த விதத்துல ஒரு கொண்டாட்டம் வந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு வந்து 3 ஈது தான். என்னடா 3 ஈதுன்னு சொல்றீங்க, தப்பா வாங்கிடக்கூடாது. அதுக்குரிய ஆதாரத்தை சொல்லி காட்டுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அபூ தாவூதுல 1134வது செய்தியா பதிவு செய்யப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. அப்போ மதீனாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு வந்து 2 நாட்களை வந்து அவங்க சந்தோஷத்திற்குரிய நாளாக வலகும் யௌமானி யலஅபூன ஃபீஹிமா, அவங்க 2 நாள் இருந்துச்சு, அந்த நாள்ல அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, மா ஹாதானில் யௌமானி, இந்த 2 நாள் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ குன்னா நலஅபு ஃபீஹிமா ஃபி ஜாஹிலியா, நாங்க ஜாஹிலியா காலத்துல இந்த 2 நாட்கள் நாங்க என்ன செய்வோம், விளையாடுவோம், ரொம்ப சந்தோஷமா என்ன செய்வோம், இருப்போம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அபுதலக்கும் பிஹிமா கைரம் மின்ஹுமா, அல்லாஹ் இந்த 2 நாளை விட மிக சிறந்த 2 நாட்கள் நமக்கு என்ன செய்து விட்டான், பகரமாக தந்து விட்டான். யௌமுல் அல்ஹா, ஒன்று ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் என்பது 4 நாள், துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13. ஹஜ்ஜு பெருநாள் என்பது 4 நாட்கள் நமக்கு பெருநாள். யௌமுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள். அப்போ மதீனாவுல சஹாபாக்கள் 2 நாட்களை விளையாட்டுக்குரிய நாளா கருதுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கிடையாது, நமக்கு இந்த 2 பெருநாட்கள் தான் அப்படின்னு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருநாள் என்றால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல் ஜும்மா இருக்கிற ஜும்மா நாளையும் ஒரு சில செய்திகள்ல நமக்கு என்ன செய்றாங்க, அதை பெருநாள் என்ற வாசகத்தோடு சொல்லி காட்டுறாங்க. அப்போ வாரம் மாதம் அல்லது ஒரு வருஷம் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து திரும்ப ஒன்றை கொண்டாட வேண்டும் என்றால்
அது யாரு நமக்கு அதிகாரம் தந்திருக்கணும்? அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டி இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி வழிகாட்டுதல் 2 பெருநாளைக்கு தான். அடுத்து ஜும்மா. ஜும்மா ஒரு பெருநாள் சொன்னா என்ன கிடையாது, தவறு கிடையாது. நபிகள் அந்த வாசகத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம அன்னைக்கு ஜும்மாவுக்கு புத்தாடை கொடுத்துறோம், பள்ளியாசலுக்கு வர்றோம், அல்லாட்ட நம்ம ஜும்மா தொழுகை நமக்கு ஒரு ஃபர்லான தொழுகையான செய்யப்பட்டிருக்கு, ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நாம தொடர்ச்சியாக வாரம் வாரம் ஒன்றை நாம செய்யறோம் வச்சுக்கிடுங்க, அல்லது மாதம் மாசம் செய்யறோம், அது வருடம் குறிப்பிட்ட தினத்துல செய்யறோம்னு சொன்னோம்னா அதை பெருநாளாக நாம் எடுத்துக்கொண்டோம். அப்படி செய்வது அந்த மாதிரி மார்க்கத்தில் எடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க எதை சொன்னாங்களோ அதை தவிர வேறு எந்த விழாவான செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாது. சந்தோஷம் நன்மை எதனாலையும் வரும். இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு ஆளுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் வந்துருச்சு, ஒரு 10 பேரை கூட்டு போய் எனக்கு லாபம் வந்துருச்சு, வாங்க போ சாப்பாடு சாப்பிடுவோம், இது எதுக்கு நாம சொல்லிக்கிறோம், தாராளமா செய்வாங்களே, அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் இதை செய்வோம், ஒரு தர்காவுக்கு வருஷம் நம்ம செய்வோம், கந்தூரி கொண்டாடுவோம்னா இது பிரமத கலாச்சாரம். அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி ஈதா, நபியா சொல்லியிருக்காங்க, இறைவா என்னுடைய கபரை ஈது கொண்டாடக்கூடிய இடமாக நீ செய்து விடாதே, திருவிழா கொண்டாடக்கூடிய இடமாக நீ ஆக்கி விடாதே. அப்ப நபிகள் நாயகம் தடுத்து இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி மேரேஜ் நாள் கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம், பூ புனித நீராட்டு விழாங்கிற பேர்ல கொண்டாடுறது, வேற எந்த விஷயத்துல கொண்டாடினாலும் நமக்கு நம்ம இந்தியாவில வாழ்றதுனால சில விஷயங்கள் கவர்மெண்ட் ரீதியா நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் காப்பாற்றவன், நிர்பந்தத்துல அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அது அல்லாம நிர்பந்தத்துல கூட ஒருத்தன் உள்ளத்தை வெறுத்த நிலையில செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு உள்ளத்தால் ஆமோதிச்சுதான் வச்சுக்கணுங்க, அப்போ தான் பாவம் தான். அப்ப அந்த மாதிரி எந்த விழாக்களும் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டது கிடையாது, அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, வருஷம் செய்ய மாட்டோம், கொண்டாட மாட்டோம். இப்ப உதாரணமாக ஒன்றை பற்றி மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக இப்ராஹிம் நபியை பற்றி தீவிர பிரச்சாரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் செய்வோம். நமக்கு தோதுவான நாட்கள் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தியாகத்தை போய் சொல்லுவோம். இது வருஷம் செய்வோம்னா வருஷம் செய்ய மாட்டோம். குறிப்பிட்ட நாட்கள் பிரச்சாரத்துக்கு தலைப்பு எடுத்து என்ன செய்வோம். அது அந்த காலகட்டத்தோட முடிஞ்சிடும், அதோட அது திரும்ப வருமா வரவே செய்யாது. அப்ப இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு தோதுவா ஒரு குறிப்பிட்ட தலைப்புல பிரச்சாரம் பண்ண தேர்ந்தெடுப்பது விழா என்பது அல்ல. விழானா என்ன, குறிப்பிட்ட வாரம் ஒரு காரியத்தை திரும்ப செய்யறது, மாசம் செய்யறது, வருஷம் இப்படி ஒன்னு ரொட்டேஷன் ஆக்கணும் வச்சுக்கிடுங்க. அதுக்கு யாருதான் அதுக்கு அனுமதி தந்திருக்கணும், அல்லாஹ் ரசூல் அனுமதி தர வேண்டும். ஆனா அந்த மாதிரி அனுமதி நமக்கு மார்க்கத்துல கிடையாது. 2 நாட்களுக்கு மட்டும்தான். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று எனது ஹஜ்ஜு பெருநாள். சில ஹதீஸ்கள்ல ஜும்மா நமக்கு மறைமுகமாக ஈதுடைய நாள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாபித் இப்னு லஹாக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல புவானாங்கிற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுக்கணும் நேர்ச்சை பண்ணி இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி நதர்து அன் அன்ஹர இப்லன் பி புவானா, நான் புவானாங்கிற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுக்கணும் நேர்ச்சை பண்ணி இருக்கிறேன். அப்போ நபியான 2 கேள்வி கேட்கிறாங்க. ஹல்கான ஃபீஹா வஸனு மின் அவ்சானில் ஜாஹிலிய்யா யுபத், இதற்கு முன்பாக ஜாஹிலியா காலத்துல அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிலையை வச்சு வணங்கி வழிபடக்கூடிய கலாச்சாரம் இருந்துச்சா? அப்படி ஒரு நிலைமை செய்வாங்கல்ல. இப்ப இல்ல, ஒரு காலத்துல இந்த இடத்தை புனிதமா கருதி இருக்கிறாங்க, அதான் என்ன செய்வோம், அங்க போய் செய்வோம் அப்படின்னு நினைச்சா அது பிரமத கலாச்சாரம் ஆயிடும். அப்ப அப்படி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவர் இல்ல அப்படிலாம் அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, ஹல்கான ஃபீஹா ஈது மின் அய்யாதிஹி, அவங்களுடைய திருவிழாக்கள் ஏதாவது கொண்டாடப்படுமா? அந்த இடத்துல அவங்க ஒரு திருவிழாக்கள் கொண்டாடி அந்த இடத்த ஒரு புனிதமா கருதுறாங்களா? அப்பவும் இல்லைன்னு செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுஃபி பி நத்ரிக், உங்களுடைய நேர்ச்சையை நீ நிறைவேற்று அப்படின்னு செய்றாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இணை வைப்பாளர்கள் திருவிழா கொண்டாடக்கூடிய இடங்கள் இருக்கு பாருங்க, அவங்க புனிதமா கருதக்கூடிய இடம், அந்த இடத்துல கூட நம்ம ஒரு இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம்னா அந்த விழாக்களை எப்படி கொண்டாட முடியும், அதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? அப்ப இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் தவிர வேற எந்த பெருநாட்களுக்கும் விழாக்களுக்கும் மார்க்கத்தில் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. வருடம் செய்வது வழங்கிச்சுங்களா, விழானா திருநூறு ஆண்டு விழா நடத்துவோம், அது நம்ம ஆண்டு விழா பேர் வேற வச்சுக்கிடுவோம். அது வருஷம் செய்ய மாட்டாங்க, ஒரு மார்க்க அடிப்படையில் செய்ய மாட்டாங்க. அது உலகத்துல பிள்ளைங்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்காண்டி பயிற்சி கொடுக்கறதுக்காண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கலாச்சாரமாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விதத்துல வணக்க வழிபாடாக ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அது நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் மட்டும்தான் என்பதை நம்ம செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அடுத்த ஒரு டாபிக் இருக்கு இன்ஷா அல்லாஹ், அதை நாளைய தினம் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.